அது சரியா 2012 கேரளா மாநிலம் கோட்டயம் அப்படிங்கிற பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்துல ஒரு குடும்பம் வசிச்சு வந்துகிட்டு இருக்காங்க. அந்த குடும்பத்தை பொறுத்தளவுல குடும்பத்துடைய தலைவர், அதான் கணவன் மனைவி, அவங்களுக்கு பிறந்த அற்புதமான 2 பெண் குழந்தைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு அழகான குடும்பமா தான் அந்த கிராமத்துல அவங்க வாழ்ந்து வந்துகிட்டு இருக்காங்க. இப்படி வாழ்ந்து வந்துட்டு இருக்கும்போது தான் அந்த குடும்ப தலைவர், அதான் அந்த கணவருடைய பெயர் என்ன அப்படிங்கறத பார்க்கும்போது மணியன் பிள்ளை அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாம அந்த மணியன் பிள்ளையுடைய மனைவியுடைய பேர் என்ன அப்படிங்கறத பார்க்கும்போது சங்கீதா நாயர் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. இவங்களுக்கு தான் 2 பெண் குழந்தைகள் இருந்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த கிராமத்துல அழகா வாழ்ந்துகிட்டு இருக்கும் போது தான் அவங்க அன்னைக்கு எதிர்பார்க்காத அந்த ஒரு நாள் வந்திருக்குதுங்க. என்ன அப்படிங்கறத பார்க்கும்போது இந்த மணியன் பிள்ளையை பொறுத்தளவுல அதே கிராமத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துல ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு கார் டிரைவரா தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவர் எப்பவுமே இரவு நேரத்துல கார் டிரைவரா இருக்கிறதாக வழக்கமா வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா அந்த சம்பவம் நடந்த நாளுங்க ஜூன் மாசம் 25 2012 கேரளாவுல கோட்டயம்ல அட்ட மழை வெளுத்து வாங்கிட்டு இருக்குது. கேரளானாலே நமக்கு சொல்ல தேவையில்ல, அடிக்கடி மழை பெய்யறது அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் தான். அந்த மலையோட மலையாட்டி சாயந்தரம் போல கணவன் வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி தன்னுடைய மனைவி சங்கீதாவை பார்த்து போயிட்டு வரமா கிளம்புறேன், நீ பிள்ளைங்களை பத்திரமா பார்த்துக்கோ, கதை படைச்சிட்டு தூங்க அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிட்டு அந்த போலீஸ்கார அண்ணா மணியன் பிள்ளை அப்படிங்கிறவங்க வீட்டை விட்டு கிளம்பி போறாங்க. பட் அன்னைக்கு அவங்களுக்கு தெரியாது, யாருக்குன்னா சங்கீதாக்கும் அது போக அவங்களுடைய பிள்ளைங்களுக்கும் தெரியாது. இப்ப நம்ம கணவரை பாக்குறது தான் நம்ம கணவரை உயிரோட பாக்குற கடைசி நாள் அப்படிங்கிற விஷயம் அன்னைக்கு அந்த சங்கீதாக்கும் தெரிஞ்சிருக்காது. அது போக அவங்களுடைய 2 பெண் பிள்ளைகளுக்கும் தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. கிளம்புறேன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு அந்த மலையில கார் எடுத்து கிளம்பி போயிருக்கிறாருங்க இந்த மணியன் பிள்ளை அப்படிங்கிறவங்க. அப்படி ஸ்டேஷனுக்கு போனதுக்கு அப்புறம் இந்த மணியன் பிள்ளையை பொறுத்தளவுல அவங்களுடைய லைஃப், அதாவது அவங்களுடைய போலீஸ் வாழ்க்கை எப்படி இருந்துட்டு இருக்கு அப்படிங்கறத பார்க்கும்போது தினமும் ராத்திரி ஸ்டேஷனுக்கு போனதுக்கு அப்புறம் அங்க இருக்கக்கூடிய சுத்து வட்டாரங்கள்ல ரோந்து பணி சொல்லுவாங்க பாருங்க, பேட்ரோல் பண்ணுவாங்க இல்லையா, இந்த ஜாப் தான் மோஸ்ட்லி இவங்க பண்ற ஜாபா இருந்துட்டு இருக்குது. எஸ்ஐ, இன்ஸ்பெக்டர், கான்ஸ்டபிள் அந்த மாதிரி எல்லாருமே சேர்ந்துட்டு வாகன தணிக்கை, அது மட்டும் ராத்திரி போல வந்துட்டு பேரிகேட்ல போட்டு வாகனங்கள் ஃபுல்லா வந்து செக் பண்ணுவாங்க பாருங்க, அந்த மாதிரியான வேலைகள்ல தான் அதிகமா ஈடுபட்டு இருந்திருக்காங்க. அதே மாதிரியான ஒரு வேலையை செய்யறதுக்காக தான் குறிப்பா சொல்ல போனோம் அப்படின்னா வாகன தணிக்கையில ஈடுபடுறதுக்காக இந்த அண்ணா, அதாவது பாத்தீங்கன்னா மணியன் பிள்ளை அப்படிங்கிறவங்களும் அது போக அதே ஸ்டேஷனை சேர்ந்த, இந்த ஸ்டேஷன் எங்க இருக்கு அப்படிங்கறத பார்க்கும்போது அந்த கேரளா கோட்டயம்ல பாரப்பள்ளி அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க. அந்த ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய ஏஎஸ்ஐ அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அவங்க எல்லாருமே சேர்ந்துட்டு வண்டி எடுத்துக்கிட்டு இவங்க ரோந்து பணிக்காக போயிருக்கிறாங்க. அப்படி ரோந்து பணிக்கு போகும்போது தான் ஒரு குறிப்பிட்ட ஒரு பிளேஸுங்க, அந்த பிளேஸ் உடைய பேர் என்ன அப்படிங்கறத பார்க்கும்போது குளமடை ஜகாவார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பகுதிங்க. அந்த பகுதியில பேரிகேட்லாம் போட்டு ரோந்து பணியில அன்னைக்கு அவங்க எல்லாருமே ஈடுபட்டு இருக்காங்க. அப்படி ஈடுபட்டுக்கிட்டு இருக்கும் போது தான் அன்னைக்கு அவங்க ட்ரங்க் அண்ட் டிரைவ், அது மட்டும் இல்லாம சந்தேகமா இருந்துட்டு இருக்கவங்களை செக் பண்றது, ஆர்சி புக், இன்சூரன்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள், அது போக ஹெல்மெட் போட்டிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஃபைன் போடுறது, இப்படிப்பட்ட வேலைகள்ல தான் ஈடுபட்டு இருந்திருக்காங்க. மழை வேற பெஞ்சிட்டு இருக்குது. பட் அன்னைக்கு இவங்க எல்லாம் எதிர்பார்க்காத மாதிரி ஒரு சம்பவம் நடக்குதுங்க. தூரத்துல ஒரு வண்டி செம்ம ஃபாஸ்டா வந்துட்டு இருக்குது. அந்த வண்டி இப்ப நம்ம நிப்பாட்டணும் அப்படின்னா கூட நம்மள அடிச்சு தூக்கிட்டு போயிடுவோம் போல, அந்த லெவல்ல ஃபாஸ்டா வந்துகிட்டு இருக்குது. இப்ப போலீஸ்காரங்க ஃபுல்லா என்ன பண்றாங்க, ரோட பிளாக் பண்றாங்க. தூரத்துல பார்த்த ரீசன்னால டக்குனு பேரிகேட ஃபுல்லா வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு வண்டியை நிப்பாட்டுறாங்க. வண்டி நிக்குது. அது என்ன வண்டி அப்படிங்கறது பார்க்கும்போது ஒரு வெள்ளை கலர்ல வேனுங்க. அது ஆம்புலன்ஸ்னு சொல்லிட முடியாது, அதுக்குன்னு ஆம்புலன்ஸ் இல்லைன்னு சொல்லிட முடியாது. ஆம்புலன்ஸ் மாதிரி ஒரு தோற்றத்துல இருக்கக்கூடிய ஒரு வேன். ஸோ இவ்வளவு ஸ்பீடா வந்ததுனால சைரனும் போட்டுட்டுலாம் வரல. ஸோ அதனால போலீஸ்காரங்களுக்கு சந்தேகம் எழுப்பி இருக்குது. அது மட்டும் இல்லாம டிரைவரை பார்க்கும்போது அவன் தண்ணி போட்டிருக்க மாதிரியும் தெரியுது. அவன் மட்டும் ஒரு மாதிரி ஏதோ பயந்து போய் உட்கார்ந்துட்டு இருக்கான். அவன் மேல போலீஸ்காரங்களுக்கு பார்த்த உடனே சந்தேகம் வருதுங்க. இப்ப நார்மலா ஒரு திருடனா போலீஸ்காரங்க ஈஸியா பார்த்து ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. அதே மாதிரி தான் அன்னைக்கு அந்த நபர் மேல இந்த போலீஸ்காரங்களுக்கு சந்தேகம் வந்திருக்குது. அதுக்கப்புறம் போலீஸ்காரங்க அவனை வண்டி ஓட்டி இறங்க சொல்றாங்க. இறங்க சொல்லிட்டு லைசன்ஸ் கேட்கறாங்க. கேட்டா அவங்ககிட்ட லைசன்ஸ் இல்ல. சரி, ஓகே, லைசன்ஸ் தான் இல்ல, கேட்டா வீட்டுல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். வண்டி உன்னுடைய வண்டி தானே அப்படிங்கறத கேட்கும்போது ஆமா சார் என்னுடைய வண்டி தான் அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகள் சொல்றான். அதுக்கப்புறம் போலீஸ்காரங்க என்ன பண்றாங்க, அந்த வேனை ஃபுல்லா செக் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அதே போலீஸ்காரங்க அந்த டிரைவர் கிட்ட சரி எதுக்கு இவ்வளவு வேகமா வந்து அப்படிங்கறது கேட்கும்போது, சார் நைட்டு லேட் ஆயிட்டு வீட்டுக்கு போகணும் சார், அதனாலதான் லேட்டா வந்து அப்படிங்கிற வார்த்தையை சும்மா மலுப்பல சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்துட்டு இருக்காங்க. சரி உன்னுடைய பெயர் என்ன அப்படிங்கறத கேட்ட ஆண்டனி அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருந்திருக்கான். அப்புறம் அவனுடைய பர்ஸ் எடுத்து பார்த்திருக்காங்க. அதுல அவனுடைய ஒரு போட்டோ இருந்திருக்குது. அதே நேரத்துல போலீஸ்காரங்க நெக்ஸ்ட் என்ன பண்றாங்க அப்படிங்கறத பார்க்கும்போது சரி ஓகே இது உன்னுடைய வண்டி தான் அப்படின்னா அந்த வண்டிக்கான எவிடன்ஸ் காட்டு, ஆர்சி புக்கை காட்டு, இன்சூரன்ஸ் காட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சார் நான் அவசரமா வந்துட்டு இருக்கனால எல்லா டாக்குமெண்ட்டுமே வீட்டுல தான் இருந்துட்டு இருக்கு சார், நீங்க இப்ப என்ன விட்டீங்க அப்படின்னா நான் டாக்குமெண்ட் எடுத்து உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்துருவேன், இல்ல நாளைக்கு ஸ்டேஷன் எங்க இருக்குன்னு சொல்லுங்க நான் அங்க வந்து கொடுத்துருது அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளை இந்த ஆண்டனி அப்படிங்கிற நபர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்ப இருந்தாலும் போலீஸ்காரங்க அந்த நபரை விடுறதா இல்ல, வண்டியை டீப்பா செக் பண்ணும்போது தான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. என்ன அப்படின்னா டிரைவர் சீட்டுக்கு கீழே கத்தி மாதிரியான ஒரு விஷயம் இருந்திருக்குது. சரி ஓகே இது எதுக்கு கத்தி வச்சிருப்பாங்கன்னு கேட்டா நார்மலா சேஃப்டிக்காக டிரைவர்லாம்
எல்லாம் வச்சிருக்கிறது ஒரு சாதாரண விஷயம் தான். ஆனா அன்னைக்கு போலீஸ்காரங்க இது சாதாரணமா விடல. டிரைவர் சீட்டு கீழே மட்டும்தான் இருக்குதா, இந்த பின்னாடி டிக்கிக்கு கீழே, அது போக பார்த்தா பின்னாடி இருக்க சீட்டுக்கு கீழே, இந்த மாதிரி எல்லா பக்கம் இருக்குதான் சொல்லிட்டு காரை ஃபுல்லா ஓபன் பண்ணி பார்க்கும்போது தான் கார்ல இருக்கக்கூடிய அனைத்து சீட்டுகளுக்கு அடியிலுமே பெரிய பெரிய அருவா, பட்டா, கத்தி, இந்த மாதிரி சொல்லக்கூடிய மிக கொடூரமான ஆயுதங்கள் ஃபுல்லா பாத்தீங்கன்னா அந்த வேன்ல அன்னைக்கு இருந்திருக்கு. இப்ப இதை பார்த்த போலீஸ்காரங்க அங்க பாரு எங்க இவ்வளவு வேகமா போய்கிட்டு இருக்க, யாரை கொண்டுட்டு போற, இல்ல யாரை கொலை பண்ண போற அப்படி மாதிரி போலீஸ்காரங்க கேள்விகளை கேட்கும் போது அந்த நபர் ஆண்டனி அப்படிங்கிறவரு ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கிறார். அந்த ஆண்டனி அன்னைக்கு என்ன போலீஸ்காரங்க கிட்ட சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத பார்க்கும்போது, சார் வண்டி என் ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்திருந்தேன், இப்ப நான் அவசரமா எடுத்துட்டு போய்கிட்டு இருக்கேன், அவன் தான் என்ன பண்ண அப்படிங்கிற விஷயம் தெரியல, இதுக்கும் எனக்கு எந்த சம்பந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகளை அந்த ஆண்டனி சொல்லியிருக்கான். பட் இருந்தாலும் போலீஸ்காரங்க அந்த ஆண்டனியை சும்மா விடுற மாதிரி தெரியல. நீ எது சொல்றதா இருந்தாலும் ஸ்டேஷனுக்கு வந்து சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பாரப்பள்ளி போலீஸ் ஸ்டேஷனுக்கு இப்போ அந்த வேனோட சேர்த்து அந்த ஆண்டனி சேர்த்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிருக்காங்க. அப்படி கூட்டி கொண்டு போனதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, அந்த ஏஎஸ்ஐ இருக்கிறாங்க பாருங்க, அவங்க தான் நீ யாரு, எதுக்கு இவ்வளவு ஆயுதங்களை கொண்டு போய்கிட்டு இருக்க, என்ன பண்றது கொண்டு போய்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி செல்லுல அடைச்சு வச்சு விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் போது கைகலப்பு ஏற்பட்டிருக்குது. அதாவது அந்த ஆண்டனி அப்படிங்கிறவன் போலீஸ்காரங்களை தாக்குனதா சொல்லப்படுது. அதனால பதிலுக்கு போலீஸ்காரங்களை தாக்கியிருக்கிறாங்க. பட் இந்த மாதிரியான விஷயங்கள் ஃபுல்லா அந்த ஏஎஸ்ஐ இருக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கும் அந்த ஆண்டனிக்கு மட்டும் தான் நடந்துகிட்டு இருக்கே தவிர்த்து இப்போ இந்த மணியன் பிள்ளை வண்டி டிரைவர் இருக்காங்க பாருங்க, இவங்க ஸ்டேஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாருன்னா சிகரெட் பிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஸ்டேஷனை விட்டு வெளியே வந்துட்டாரு. இவர் வெளியே இந்த மாதிரி உட்கார்ந்து சிகரெட் பிடிச்சிக்கிட்டு இருக்கும்போது தான் டக்குன்னு பார்த்தா ஏசி இருந்துட்டு இருக்காங்க பாருங்க, அவங்க வாயிலெல்லாம் கொஞ்சம் ரத்த கரையோட பார்த்துட்டு ஸ்டேஷன் விட்டு வெளியே வராங்க. என்னாச்சு எஸ்ஐ, ஏன் இந்த மாதிரி பார்த்துட்டு ரத்த கரையா இருந்துட்டு இருக்கு அப்படிங்கறத கேட்டா அவரால் பேச முடியல. அந்த எஸ்ஐ எல்லாம் அவர் அந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுறாரு. என்னன்னு பார்த்தா உள்ள அந்த ஆண்டனி அப்படிங்கிறவன் ஆக்ரோஷமா இருந்துட்டு இருக்கான். அவன் தான் அந்த ஏஎஸ்ஐ அடிச்சிருக்கான் அந்த மாதிரி அப்படிங்கிற விஷயம் அன்னைக்கு மணியின் பிள்ளைக்கு தெரிஞ்சு போச்சுங்க. பட் இருந்தாலும் அன்னைக்கு அவனை தப்பிக்க விட்டுறக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நினைச்சேன். இந்த சின்சியரான அந்த மணியின் பிள்ளை போலீஸ்காரங்க இருக்காங்க பாருங்க, இவங்க என்ன பண்றாங்க, அந்த ஆண்டனியை பிடிக்க ட்ரை பண்ணி இருக்காங்க. பட் எதிர்பாராத விதமா ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்திருக்கு. அது என்ன அப்படிங்கறத பார்க்கும்போது இந்த ஆண்டனி என்ன பண்ணிருக்கா அப்படிங்கறத கேட்டீங்கன்னா, அவன் இடுப்புல இருந்த கத்தியை வச்சு இந்த மணியின் பிள்ளை இந்த அண்ணா கதையை முடிச்சிருந்தான். சோ இப்ப இதனால என்ன ஆகுது, ஸ்பாட்ல இந்த மணியின் பிள்ளை இந்த அண்ணா இறந்து போற மாதிரியான நிகழ்வு ஏற்பட்டிருக்குது. அன்னைக்குன்னு பார்த்து மத்த ஏரியாவுக்கு நிறைய பேர் பெட்ரோல் பேர் இருந்த ரீசனால ஸ்டேஷன்ல யாருமே இல்லை. இப்ப அதுக்கப்புறம் மத்த போலீஸ்காரங்க எல்லாம் ஸ்டேஷனுக்கு லேட்டரா வந்து பார்க்கும்போது தெரிய வருது, இங்க ஏஎஸ்ஐ மயக்கம் போட்டு இருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் இந்த மணியின் பிள்ளை எல்லாம் மயக்கம் போட்டு தான் இருந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை நினைச்சுக்கிட்டு ரெண்டு பேருமே ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்துல கூட்டிட்டு போயிருக்காங்க. பட் கூட்டிட்டு போன இடத்துல டாக்டர் செக் பண்ணிட்டு என்ன சொல்லிட்டாங்க, ஏஎஸ்ஐயை காப்பாத்திக்கலாம், அவருக்கு லேசா தான் அடி இருந்துட்டு இருக்கு. பட் நீங்க கூட்டிட்டு வந்த மணியின் பிள்ளை போலீஸ்காரங்க அவங்க கூட்டிட்டு வரதுக்கு முன்னாடியே இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த அன்னைக்கு சொல்லி இருந்திருக்காங்க அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிறவங்க. இதை கேட்டு மொத்த போலீஸ் ஸ்டேஷன் விட்டு அழுகாத குறையா இருந்துட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா அந்த மணியின் பிள்ளை அப்படிங்கிறவரு சின்சியரான போலீஸ் ஆபீசர் அப்படிங்கறத தாண்டி பாத்தீங்கன்னா லஞ்சம் இந்த மாதிரி கரப்ஷன்ல எதுலையுமே ஈடுபட மாட்டாராம். அவர் உண்டு, அவர் வேலை உண்டு அப்படிங்கிற மாதிரி பண்றது மட்டும் இல்லாம எல்லாருக்கும் ஒரு உதவியா இருந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நல்ல போலீஸ்கார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க. அண்ணன் தம்பி மாதிரி தான் அந்த அண்ணா கூட விட்டு எல்லாரும் பழகிட்டு இருந்திருக்காங்க. ஈவன் அந்த ஏஎஸ்ஐ அந்த அடிப்பட்டு கிடைக்கிறாரு பாருங்க, அவர் கூட அண்ணன் தம்பி மாதிரி பழகின ரீசன்னால இப்ப ரொம்ப மனசு உடைஞ்சு போய் உட்கார்ந்துட்டு இருக்காரு இந்த ஏஎஸ்ஐங்க. சோ ஓகே, இப்ப என்னதான் மனசு உடைஞ்சு போய் உட்கார்ந்துட்டு இருந்தாலும் இவங்க எல்லாம் போலீஸ்காரங்க. கண்டிப்பா இப்ப நம்ம எல்லாம் மனசு உடைஞ்சு இருக்கிறதுக்கு மிக முக்கிய காரணமான அந்த ஆண்டனி, அவனை சீக்கிரமா புடிச்சு அரெஸ்ட் பண்ணி தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கறதுல அன்னைக்கு அந்த ஸ்டேஷன்ல இருந்து எல்லாருமே குறிக்கோள் இருக்கிறாங்க. இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா அந்த ஏஎஸ்ஐ இவனை புடிச்சு எடுத்திருந்தா அப்படி மாதிரி ஒரு வெறியில இருந்துட்டு இருக்காங்க. அதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படுதுங்க. இப்ப முதல் விஷயமா அந்த போலீஸ்காரங்களுக்கு இருக்கக்கூடிய க்ளூ என்ன அப்படிங்கறத பார்க்கும்போது அன்னைக்கு அந்த ஆண்டனியுடைய பர்ஸ் எடுத்தாங்க பாருங்க, அதுல இருந்து எடுக்கப்பட்ட போட்டோ இருக்குது. ஓகே, இப்போ இவனுடைய போட்டோ இருக்குது, ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இன்னொரு பக்கம் அவன் ஓட்டிட்டு வந்து அந்த வேன் இருக்கு பாருங்க, அந்த வேன் இருந்திருக்குது. அந்த வேன்ல ஏதாச்சும் எவிடன்ஸ் கிடைக்குமா மாதிரி செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அங்க அகைன் இன்னொரு பர்ஸ் இருந்திருக்குது. அந்த பர்ஸ்லயுமே பாத்தீங்கன்னா இவருடைய இன்னொரு போட்டோ, அந்த ஆண்டனி இருக்கான் பாருங்க, அவனுடைய இன்னொரு போட்டோ தான் இருந்திருக்குது. எதுக்கு இவன் வந்துட்டு 2-3 பர்ஸ் வச்சிருக்கான், எதுக்கு இந்த மாதிரி பாத்தீங்கன்னா அவனுடைய போட்டோ வச்சிருக்கான் அப்படிங்கிற விஷயம் யாருக்குமே அன்னைக்கு தெரியாம இருந்துட்டு இருக்குதுங்க. அந்த நேரத்துல தான் இந்த வேன்ல இருக்கக்கூடிய ரெஜிஸ்டர் நம்பரை பாக்குறாங்க. அதாவது கேஎல் போட்டு கேரளாவுடைய ரெஜிஸ்டர் நம்பர் தான். இப்ப இது ஒரிஜினல் நம்பரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆர்டிஓல கொடுத்து செக் பண்ணும்போது தெரிய வருது, அவன் கொடுத்திருக்க நம்பர் ஃபேக் அப்படிங்கிறது தெரிய வருது. சரி, அப்ப இந்த வேனை சேஸ் நம்பரை வச்சு இது எந்த ஒரு வேன் அப்படிங்கறத பார்க்கும்போது தான் போலீஸ்காரங்களுக்கு ஒரு பயங்கரமான ஷாக்கி. சம்பவம் அந்த வேன் எல்லாமே கேரளா கோட்டயம் நடந்துகிட்டு இருக்குது. ஆனா இந்த வேன் சேஸ் நம்பர் வச்சு பார்க்கும்போது இந்த வேனுடைய ஒரிஜினல் ரெஜிஸ்ட்ரேஷன் பாத்தீங்கன்னா சென்னையில TN02. அப்ப சென்னையில இருந்துட்டு இருக்கக்கூடிய வேனை கேரளா கோட்டயம் எடுத்து வந்து அது மட்டும் இல்லாம ஃபுல்லா மாடிஃபை பண்ணி அது மட்டும் இல்லாம ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை கூட ஃபேக்கா போட்டு இந்த மாதிரி சுத்திட்டு இருந்திருக்கான் அப்படின்னா இவன் சாதாரண ஆளா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற விஷயம் போலீஸ்க்கு தெளிவா தெரியுதுங்க. இப்ப அவனுடைய போட்டோ இருந்துட்டு இருக்க ரீசனால என்ன பண்றாங்க, அவங்க சைபர் கிரைம் டீம் அது போக அவங்களுடைய ஆல்ரெடி இருக்கக்கூடிய கேஸ் ரிப்போர்ட்ஸ் போர்ட்டல் இருக்கு பாருங்க, அதுலயுமே இவனுடைய போட்டோவை கொடுத்து இவனுடைய மொத்த கேஸ் ஹிஸ்டரியுமே எடுத்து பார்த்திருக்காங்க.
போலீஸ்காரங்க எல்லாரும் மிரண்டு போறாங்க. ஏன் அப்படின்னா இவன் ஏற்கனவே 2004 ஒரு திருட்டு கேஸ்ல அரசா இருக்கிறான். அதுக்கப்புறம் 2008 தான் வெளியே வந்திருக்கிறான். ஆனா அதுக்கப்புறம் என்னாச்சு, எங்க போனா அப்படிங்கிற விஷயம் எதுவுமே தெரியல. அது மட்டும் இல்லாம இவன் மேல கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட வழக்குகள், தமிழ்நாடு கேரளா சேர்த்து 200க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயம் தெரிய வருதுங்க. அப்ப இவ்வளவு பெரிய ஒரு குற்றவாளி தான் நம்ம கிட்ட மாட்டிருக்கான். இப்ப நம்மள இந்த மாதிரி ஆக்கிட்டு, அது மட்டும் இல்லாம ஒரு போலீஸ்காரங்க கதையை முடிச்சுட்டும் கிளம்பி தப்பிச்சு போயிருக்கான் அப்படின்னா அவனை இவ்வளவு சீக்கிரம் பிடிக்கணுமோ அவ்வளவு சீக்கிரம் பிடிச்சாகணும். இல்ல பெரிய ரிஸ்க் அப்படிங்கிறது அன்னைக்கு அந்த ஸ்டேஷன்ல இருக்கிற எல்லாருக்குமே புரியுது. இன்னொரு பக்கம் மேலதிகாரிகள் பிரஷர் போட ஆரம்பிச்சிட்டாங்க, பிரஸ் மீடியா சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் பிரஷர் போட ஆரம்பிச்சிட்டாங்க. சோ கேஸை சீக்கிரமா முடிச்சாங்க. பட் போலீஸ்காரங்க சும்மா சொல்லக்கூடாதுங்க, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வேகமா களத்துல இறங்கி வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்படி வேலை பார்க்க ஆரம்பிச்சதின் விளைவாட்டு அடுத்த கட்டமா ஒரு புது விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அது என்ன அப்படிங்கறத பார்க்கும்போது அவனுக்கு ஏற்கனவே திருமணமா இருக்கு அப்படிங்கிற விஷயம் தெரிய வருதுங்க. அவனுடைய சொந்த ஊர் என்னவா இருக்கு அப்படிங்கறத பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி அரெஸ்ட் ஆயிருக்கிறான் இல்லையா, அவனுடைய மொத்த ஜாதகமும் ஸ்டேஷன்ல வந்து போலீஸ்காரங்க கிட்ட இருந்துட்டு இருக்கும். அதை வச்சு பார்க்கும்போது கொல்லம் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துல தான் பிறந்து வளர்ந்திருக்கான் அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. ஆனா அங்க போயிட்டு அந்த அட்ரஸ்ல பார்த்தா அவன் எங்க போனா என்ன ஏது அப்படிங்கிற விஷயம் யாருக்குமே தெரியல. சரி ஓகே, அப்ப அந்த ஊர் மக்கள் சொல்ற விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னா, அவனுக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிட்டு அவனுடைய பொண்டாட்டி ஊர் இதான் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்க அங்க போயிட்டு பாருங்க, கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த ஊர் மக்கள் சொல்றாங்க. அவன் பொண்டாட்டி ஊர் என்னவா இருக்கு அப்படிங்கறத பார்க்கும்போது திருவனந்தபுரத்துல உள்ளூர் அப்படிங்கிற பகுதி. அந்த பொண்டாட்டியுடைய பெயர் என்னவா இருக்கு அப்படிங்கறத பார்க்கும்போது சூசன் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க. சரி ஓகே, அந்த சூசனை கான்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த சூசன் சொல்றாங்க என்ன அப்படின்னா, இங்க பாருங்க சார், நீங்க சொல்ற மாதிரி அவனுக்கு நான் வந்துட்டு பொண்டாட்டி தான், நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா எனக்கு முன்னாடி எனக்கு அப்புறம் சொல்லிட்டு அவன் நிறைய பேர் கல்யாணம் பண்ணி இருந்திருக்கான். சோ அதனால இப்ப நான் அவங்க கூட டச் இல்லை அப்படிங்கிற வார்த்தையை அந்த சூசன் சொல்லிட்டாங்க. அப்போ சூசன் இந்த மாதிரி வார்த்தையை சொல்றாங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச அடுத்த மனைவி யார் அப்படிங்கிறது கேட்ட இப்போ அந்த சூசன் இன்னொரு பொண்ணை கை காமிக்கிறாங்க. அவங்க யார் அப்படிங்கறத பார்க்கும்போது கிரிஜா அப்படிங்கிறவங்க கிட்டத்தட்ட 20 வயது மதிக்கத்தக்க பெண் அப்படிங்கறது அந்த சூசன் சொல்லியிருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் போலீஸ்காரங்க அந்த கிரிஜாவுடைய அட்ரஸ்க்கு போயிட்டு விசாரணை பண்ணும்போது போலீஸ்க்கு மேல ஒரு ஷாக்கு. அந்த கிரிஜா சொல்றாங்க, சார் நீங்க சொல்ற மாதிரி உண்மைதான், நான் அவனுக்கு கல்யாணம் பண்ணதான் இல்லைன்னு சொல்ல வரல, அவங்களோட லிவிலே இருந்துட்டு இருந்தேன். பட் என்னன்னா இப்போ அவனுக்கு வேற ஒரு பொண்ணோட தொடர்பு இருந்துட்டு இருக்குது, அது என்னோட கொஞ்சம் வயசு கம்மியா தான் சார் இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான வார்த்தையை இப்போ போலீஸ்காரங்க இந்த கிரிஜா அப்படிங்கிறவங்க சொல்றாங்க. இப்ப நெக்ஸ்ட் என்ன ஆகுது, அந்த அட்ரஸ்க்கு போய் பார்த்தா போலீஸ்க்கு பயங்கரமான ஷாக்கு. அங்க ஒரு பொண்ணு இருந்துட்டு இருக்காங்க, ஸ்ரீகலா அப்படிங்கிறவங்க. இந்த ஸ்ரீகலா யார் அப்படிங்கறத பார்க்கும்போது போலீஸ்க்கு இன்னும் மேலும் மேலும் பயங்கரமான ஷாக்கு. ஏன் அப்படின்னா போலீஸ்காரங்க அந்த ஸ்ரீகலா கிட்ட போயிட்டு உன் புருஷன் தான் வந்துட்டு இந்த மாதிரி ஆண்டனி அம்மா கேட்டா ஆமா சார் என் புருஷன் தான் அப்படிங்கறது அந்த ஸ்ரீகலா சொல்றாங்க. சரி உன் அம்மா பேர் அப்பா பேர் சொல்லு அப்படிங்கிறது கேட்கும்போது அப்பா அந்த ஸ்ரீகலா சொல்ற விஷயம், எங்க அம்மா பேரு சூசன், எங்க அப்பா பேரு ஆண்டனிக்கிறாங்க. சரிமா அப்பா பேரு உன் புருஷன் பேரு ஒரே பேரமா அப்படிங்கிறது கேட்டா அப்பதான் அந்த பொண்ணு ஒரு வார்த்தையை சொல்றாங்க ஸ்ரீகலா, சார் இல்ல அப்பா பேரு கணவன் பேரு ஒண்ணு இல்ல, அப்பாவும் கணவன் 2 பேரும் ஒரே ஆள் தான் சார் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தையை அன்னைக்கு ஸ்ரீகலா சொல்றாங்க. இதை கேட்டு போலீஸ்க்கு தலையை வெடிச்சு போச்சு. என்னமா சொல்ற, பெத்த தகப்பன் உண்மையில ஒன்ன பெத்த தகப்பனா தத்தெடுத்து தகப்பனா? இல்ல சார் பெத்த தகப்பன் தான், பெத்த தகப்பனே உன்னை கல்யாணம் பண்ணியிருக்கானாமா அப்படிங்கறது கேட்டா அந்த பொண்ணு சொல்றா, சார் கல்யாணம் மட்டும் இல்ல சார், கல்யாணம் பண்ணி எங்களுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளைங்க இருந்துட்டு இருக்கா அப்படிங்கிற சொல்லும் போது அந்த போலீஸ்காரங்க மனநிலைமை வந்துட்டு அதை கேட்டுட்டு இருக்காங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்துட்டு இருக்கும் யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி வார்த்தையை அந்த பொண்ணு சொல்றான். சரி உங்க அம்மா யார் அப்படிங்கிறது கேட்டா அதான் முதல் பொண்டாட்டி அந்த சூசன் இருக்காங்க பாருங்க, அவளுக்கு பிறந்ததுதான் அந்த ஸ்ரீகலா. சூசனுக்கும் ஆண்டனிக்கும் பிறந்த ஸ்ரீகலா. அந்த ஸ்ரீகலாவா பாத்தீங்க திருமணமாகிற வயசு வரும்போது இந்த ஆண்டனி என்ன சொல்லியிருக்கான், நீ எதுக்கு வெளியே எவங்கிட்டே போயிட்டு கழுத்து நீட்டுற, நானே கல்யாணம் பண்ணி உன்னை வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த தகப்பன் சொல்றான். இதுல வந்துட்டு அந்த பொண்ணால வந்துட்டு மறுக்க முடிச்சா மறுக்க முடியல, அந்த பொண்ணு வேணும்னு எடுத்துக்கிட்டாங்களா அப்படிங்கிற விஷயம் தெரியலங்க. இவங்க 2 பேரும் திருமணம் பண்ணிருக்காங்க, இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு ஆம்பளை பிள்ளையை பத்திருக்காங்க. எப்படி தகப்பனும் மகளும் சேர்ந்து. இதை விட ஒரு கேவலம் வந்துட்டு எங்கேயுமே எந்த நாட்டிலுமே நடக்குமான்னு கேட்டீங்கன்னா அப்படி சொல்லக்கூடாது, நடந்திருக்கு, நிறைய நடந்திருக்கு, நம்மளே கேஸ் எல்லாம் போட்டு பார்த்திருக்கோம். பட் இருந்தாலும் இது கொஞ்சம் ரொம்ப மோசமா இருக்கு என்கிட்ட கேட்டீங்கன்னா. சோ இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. சரிம்மா இதெல்லாம் இருந்ததுன்னா இருந்துட்டு போகுது, உன் புருஷனை எங்க, உங்க 2 பேர் புருஷனே எங்கே, அது போக வந்துட்டு உனக்கு புருஷனா உனக்கு அப்பாவும் தெரியல, அவனை எங்க அப்படிங்கறது கேட்டா அப்பா அந்த பொண்ணுங்க 2 பேரும் சொல்ற விஷயம், சார் இங்க பாருங்க நீங்க சொல்ற விஷயம் எனக்கு புரியுது, அவரு இந்த மாதிரி வந்துட்டு சம்பவத்தை பண்ணிட்டு இங்க வந்தாரு, ஆனா எங்க போனார் அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியல அப்படிங்கறத அவங்க 2 பேரும் கையை வச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க 2 பேரும் சொல்ற விஷயம், கண்டிப்பா திரும்ப இங்க வந்தாரு எங்களை கான்டாக்ட் பண்ணாரு அப்படின்னா உங்ககிட்ட வந்து நாங்க சொல்லியிருந்தோம், தகவலை கொடுத்துருந்தோம் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தையை போலீஸ்காரங்க கிட்ட அவங்க 2 பேரும் சொல்றாங்க. இப்ப போலீஸ்காரங்களையும் வந்துட்டு அவங்களால எதுவும் பண்ண முடியல. நெக்ஸ்ட் போலீஸ்காரங்க என்ன பண்றாங்க, மீடியால வந்துட்டு போட்டோ கொடுக்குறாங்க. இந்த ஆண்டனிட்ட இருந்து எடுத்த போட்டோ இருக்குது இல்லையா, அதை மாஸ்க் பண்றாங்க. அவனுடைய எடுத்த ஒரிஜினல் போட்டோ, தாடி வச்ச போட்டோ, அது மட்டும் அவன் முடி நிறைய வச்ச போட்டோ, மொட்டை போட்டோ அப்படி மாதிரி இவங்களே போட்டோ விட்டு ரீஎடிட் பண்ணி என்ன பண்றாங்க, பப்ளிஷ் பண்றாங்க.
அது மட்டும் இல்லாம இந்த நபரை பாத்தீங்க அப்படின்னா தொடர்பு கொண்டுட்டு எங்கிட்ட வந்து கான்டாக்ட் பண்ணுங்க, உங்களுக்கு தக்க சன்மானம் மட்டும் கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய்க்கு மேல உங்களுக்கு வந்து நாங்க வந்து தொகை கொடுத்துருவோம். அது மட்டும் இல்லாம நீங்க தான் சொன்னீங்க அப்படிங்கிறதுக்கான அந்த ஒரு பிரைவசி அப்படிங்கிறது பாதுகாக்கப்படும், எங்கேயுமே நாங்க வெளியே சொல்ல மாட்டோம் அப்படிங்கறதுலாம் வந்து போலீஸ்காரங்க போஸ்டர் அடிச்சு விடுறாங்க. பட் இருந்தாலுமே தகவல் அப்படிங்கிறது போலீஸ்காரங்களுக்கு கிடைக்கவே இல்லை. சரி முடிஞ்சு போச்சுப்பா, எந்த ஆளையே தொடர்ந்து போயிட்டு ஆண்டனி அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு கேஸை மூடலான்னு பார்த்தாலும் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய திருட்டுகளை வச்சு பார்க்கும்போது இதுக்கும் இந்த ஆண்டனிக்கு சம்மந்தம் இருக்குமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி எழுப்பிக்கிட்டு இருக்குது. ஏன்னா இந்த ஆண்டனி ஒரு கேடுகட்ட திருடன். அந்த ஆண்டனியுடைய பேரே வந்து அந்த கேஸ் ரிப்போர்ட் என்னவா இருக்கு அப்படிங்கறத பார்க்கும்போது ஆடு ஆண்டனி தான் இருந்துட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த ஆடுகளை மோஸ்ட்லி வந்து திருடி விற்கிற தொழில தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிருக்கேன் அந்த ஆண்டனி. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து பெரிய பெரிய திருட்டுல ஈடுபட்டு இருக்கான் அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்திருக்குது. ஈவன் ரயில்வே ஸ்டேஷன்ல பிட் பாக்கெட் அடிக்கிறது, பஸ் ஸ்டாண்ட்ல பிட் பாக்கெட் அடிக்கிறது, தமிழ்நாட்டில் அடிக்கிறது, கேரளாவில் அடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட் விட்டு ஸ்டேட் தவிர வந்து திருட்டு அப்படிங்கிற மாதிரியான வேலைகளை பண்ணிட்டு இருந்திருக்கான். அது மட்டும் இல்லாம அவன் எடுத்து ஓட்டிட்டு வந்த வேன் கூட திருட்டு வண்டியா இருக்கிறதுக்கு மேக்சிமம் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது போலீஸ்காரங்க கன்ஃபார்ம் பண்றாங்க. சோ இப்படி போலீஸ்காரங்க கிட்டத்தட்ட 2.5 வருஷமா அந்த கேஸை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதுல அவங்களுக்கு நிறைய விஷயம் தெரிய வந்திருக்கு. அது என்ன அப்படிங்கறத பார்க்கும்போது அவனுக்கு எக்கச்சக்கமான பெண்கள் கூட தொடர்பு இருந்திருக்கு. தொடர்பு அப்படிங்கிறது சாதாரண தொடர்பு இல்லைங்க. கிட்டத்தட்ட வந்துட்டு 9 பெண்களுக்கு மேல வந்துட்டு ஜஸ்ட் அவங்க கூட பேசி பழகிறது இருக்கான். 11 பெண்களுக்கு மேல வந்துட்டு இந்த லிவ் இன் ரிலேஷன்ஷிப் சொல்லுவாங்க பாருங்க, இந்த மாதிரி விஷயத்தை ஈடுபட்டிருக்கான். அது மட்டும் இல்லாம கணக்கில்லாத பெண்கள் கூட திருமணம் பண்ணி ஏமாத்தி இந்த மாதிரி வேலைகளில் ஈடுபட்டு இருந்திருக்கான் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் தெரிய வந்திருக்குது. அது மட்டும் இல்லாம இவன் கூட பழகின மற்ற பெண்கள் இருக்காங்க பாருங்க, அவங்களுமே நல்லவங்களாம் கிடையாது. அவங்களுமே வேற வேற பசங்க கூட வந்து பழகிட்டு இந்த மாதிரி வேலைகளை தான் ஈடுபட்டு இருந்திருக்காங்க. ஆக மொத்தம் ஒரு கேவலமான கேங்கா தான் இவங்க எல்லாரும் இருந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் இந்த கேஸ் டீட்டெயில் நமக்கு பார்க்கும்போதே தெரியுதுங்க. சோ இப்பதான் அந்த 2.5 வருஷம் கழிச்சு போலீஸ்காரங்களுக்கு ஒரு கால் வருது. அந்த கால்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, சார் இங்க பாருங்க, நீங்க தேடிட்டு இருக்க ஆண்டனி இந்த ஊர்ல இந்த ஏரியால இருக்காப்ல அப்படி மாதிரி ஒரு கால் வந்திருக்குது. போலீஸ்காரங்க அந்த ஏரியாவுக்கு போயிருக்கிறாங்க. அது எந்த ஊரு எந்த ஏரியா அப்படிங்கறது பார்க்கும்போது பாலக்காடு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமங்க. இப்போ போலீஸ்காரங்க என்ன பண்றாங்க, அந்த லொகேஷனுக்கு போறாங்க. அங்க போனா அங்க ஆண்டனி இருந்துகிட்டு இருக்கான். அவனை கையும் களவுமா போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்றாங்க. ஆக்சுவலி இப்போ இங்கதான் அந்த ஆண்டனி இருந்துட்டு இருக்கான் அப்படிங்கிற விஷயம் போலீஸ்காரங்களுக்கு யார் தகவலா கொடுத்தாங்க அப்படிங்கறத பார்க்கும்போது இந்த ஆண்டனிக்கு எக்கச்சக்கமான மனைவிகள் இருந்துட்டு இருக்காங்க இல்லையா, அதுல ஒரு மனைவியுடைய பேர் தான் ஏஞ்சல் சுபா அப்படிங்கிறவங்க. ஆக்சுவலி வந்து உங்க மனைவின்னு ஓப்பனா சொல்லிட முடியாது, ஏன்னா முன்னாடி நல்ல பழக்கமா இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஏஞ்சல் சுபாக்கு திருமணம் ஆயிருக்குதுங்க. திருமணம் ஆனதுக்கு அப்புறம் இப்போ இந்த நபர் ஆண்டனி இருக்கான் பாருங்க, அவன் என்ன பண்ணி இருந்திருக்கான், இந்த மாதிரி ஏஞ்சல் சுபாவை கான்டாக்ட் பண்ணி உன்னை மீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருந்திருப்பான் போலங்க. சோ இப்போ என்ன, ஏஞ்சல் சுபா தன்னுடைய புருஷனை வேலைக்கு எங்கேயாச்சும் வெளியூருக்கு அமுச்சு விட்டுட்டு இப்போ இந்த ஏஞ்சல் சுபா என்ன பண்றாங்க, இந்த ஆண்டனி இருக்கான் பாருங்க, அவங்க கூட சேர்ந்து ரூம் பட்டி எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க தன்னுடைய வீட்டுல. சோ இந்த நேரத்துல என்ன ஆகுதுன்னா, ஏஞ்சல் சுபாவுடைய ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தங்க என்ன பண்ணிருக்காங்க, அந்த ஏஞ்சல் சுபாவுடைய வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்படி வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது தான் இந்த ஆண்டனி அப்படிங்கிறவர் அந்த வீட்டுல இருந்திருக்காங்க. இப்போ அந்த ஆண்டனி பார்த்து ஷாக் ஆன அந்த ஏஞ்சல் சுபாவுடைய ஃப்ரெண்ட் என்ன பண்றாங்க, உடனே ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி சொல்லி இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் போலீஸ்காரங்க நேரா போயிட்டு அவங்களை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இப்படிதான் இந்த ஆண்டனியை கையும் களமா பிடிச்சிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஆண்டனி பேர்ல பல கேஸ் போட்டிருக்காங்க. தெளிவா சொல்ல போனோம் அப்படின்னா IPC செக்ஷன் 468, 467, 307, 302, 333, 333, 224, 201, 202 இந்த மாதிரி பல IPC செக்ஷன் அடிப்படையில் வந்துட்டு அவர் மேல வந்துட்டு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஆப்போசிஷன்ல வந்துட்டு சாட்சிகள் மட்டுமே 23, அது போக எவிடன்ஸ் சொல்லிட்டு கலெக்ட் பண்ணிருப்பாங்க பாருங்க. கிட்டத்தட்ட 70க்கு மேற்பட்ட எவிடன்ஸ் ஃபுல்லா கோர்ட்ல சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த நபர் ஆண்டனிக்கு கோர்ட்ல பாத்தீங்கன்னா ஆயுள் தண்டனை அப்படிங்கிற மாதிரியான விஷயம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஆண்டனி தன்னுடைய ஜெயில் லைஃப்ல தான் எப்படிலாம் வந்துட்டு திருட்டு பண்ண, தான் எந்தெந்த மாதிரிலாம் வந்துட்டு தப்பு பண்ணேன், எப்படி இப்ப திருந்தி இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் ஒரு டைரி மாதிரி வந்துட்டு எழுதி அதை கூட வந்துட்டு வெளியே பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாரு. இன்னொரு பக்கம் இறந்து போனார் பாருங்க மணியன் பிள்ளை அப்படிங்கிறவங்க, அவங்களுக்காக அந்த நேரத்துல கேரளாவை ஆண்டுட்டு இருந்த முதலமைச்சர் இருக்கிறாங்க பாருங்க, அவங்க என்ன பண்ணிருக்காங்க, நஷ்டஈடாட்டு 10 லட்சம் ரூபாய் கொடுத்தது மட்டும் இல்லாம அவங்களுடைய வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு பொண்ணுக்கு கவர்மெண்ட் ஜாபும் கொடுத்திருக்காங்க. SP ஆபீஸ்ல பிங்கர் பிரிண்ட் ஜாப் இருக்கும் பாருங்க, அந்த இடத்துல வந்துட்டு வேலை கொடுத்திருக்காங்க. இது போக அவருடைய ரிட்டையர்மெண்ட் நாள் வரைக்குமே இருக்கக்கூடிய சம்பளம் அப்படிங்கிறது இருக்கும் பாருங்க, அதை மாசம் மாசம் கரெக்டா கொடுத்துக்கிட்டுமே இருந்திருக்காங்க. சோ இதற்கு அந்த ரீசனுக்காக மணியன் பிள்ளையுடைய ஒய்ஃப் இருக்கிறாங்க பாருங்க, அவங்க தன்னுடைய 2 மகள் கிட்டயுமே நம்ம எப்பவுமே இந்த சிஎம்க்கு அந்த நேரத்துல வந்துட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண கேரளாவுடைய முதலமைச்சருக்கு நம்ம வந்துட்டு நன்றியோட இருந்தாலும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியே வளர்த்திருக்கிறாங்க. சோ மக்களை பார்த்துட்டு இருக்க நீங்க தான் இந்த கேஸுக்கான வந்துட்டு விடையை நீங்க கொடுத்தாகணும். சோ இந்த மாதிரிப்பட்ட கேஸ், இந்த மாதிரிப்பட்ட தப்புகள் எல்லாம் தொடர்ந்து நடக்குது அப்படின்னா என்ன காரணமா இருக்கும்? என்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா இவர் பேர்ல ஏற்கனவே 200க்கும் மேற்பட்ட கேஸ்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாம 2004 திருட்டு பண்ணி திரும்ப 2008 வெளியே வந்திருக்கான். இந்த மாதிரிப்பட்ட வேலைகள் ஈடுபட்டு இருக்கான் அப்படின்னா எதற்காக இவனை வெளியே விடணும்? நான் கேட்கறதுல ஒரே ஒரு கேள்விதான்,
இப்போ போலீஸ்காரங்களே வந்துட்டு போட்டு தள்ளியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது இந்த கேஸ்ல. அப்ப எதுக்கு ஆயுள் தண்டனை அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை கொடுத்து அவனுக்கு சவுறு போட்டு வளர்த்து இப்ப அந்த நபர் பாருங்க திருந்திருக்காராம். ஓகே, ஆப்வியஸ்லி நம்ம வந்துட்டு இந்தியன் சட்டமே என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு நபரை வந்துட்டு நம்ம தண்டிக்க கூடாது, அவரை வந்துட்டு திருத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஐபிசில இருந்து எல்லா அரசியலமைப்பு சட்டமும் நம்ம இந்தியாவில வந்துட்டு இயற்றப்பட்டிருக்குது. பட் இருந்தாலும் இந்த மாதிரி இங்க நாட்டில் நடக்கக்கூடிய குற்றங்கள்லாம் அடிப்படையில வச்சு பார்க்கும்போது இந்த தண்டனைகள்லாம் கண்டிப்பா வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச வந்துட்டு யூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன் தெரியுமா? 100 பேர்ல ஒருத்தர் திருந்தலாம், ஆனா மிச்சம் இருக்கக்கூடிய 99 பேர் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கறத பார்க்கும்போது திருந்த மாட்டாங்க, தப்ப திரும்ப திரும்ப பண்ணுவாங்க. இப்போ ஒரு தப்ப பண்ணிருக்கான், அதை மாட்டிக்கிட்டான் அப்படின்னா அடுத்து பண்ற தப்ப மாட்டாம பண்றது எப்படி அப்படிங்கறத யோசிப்பானே தவிர்த்து திருந்தணும் அப்படி மாதிரி யோசிக்கவே மாட்டாங்க. சோ தயவு செய்து இந்த ஆயுள் தண்டனை அப்படி மாதிரியான குடிக்கிற சிச்சுவேஷன்ல மரண தண்டனை அப்படி மாதிரி கொடுத்து விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா எங்க நாட்டுல பொதுமக்கள் பாதுகாப்பா உணர்வாங்க அப்படிங்கிற என்னுடைய ஒப்பீனியனை நான் சொல்லிக்கிட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். அண்ட் மீண்டும் ஒரு பயங்கரமான கிரைம் சிம்புல நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய லவ் யூ சோ மச். பை.